UNRWAக்கு நாங்கள் ஏற்கனவே 1 மில்லியன் 10 லட்சம் அமெரிக்க டாலர்களை கொடுத்திருந்தோம். அப்படி நாங்கள் வழங்கியதற்காக UNRWAயினுடைய ஆணையாளர் இலங்கை அரசாங்கத்தின் ஜனாதிபதிக்கு நன்றி கடிதம் அனுப்பியிருக்கிறார். மாணவர்கள் மட்டுமே 900 பேர் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன ஆதரவு குரல் எழுப்பியதற்காக. ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டங்களிலே பங்கெடுக்கிறவர்கள் பாலஸ்தீனம், அங்கே முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிறார்கள், எனவே முஸ்லிம் மாணவர்கள் தான் அமெரிக்காவில் போராடுகிறார்கள் என்று மட்டும் குறை மதிப்பிட்டு விடாதீர்கள். அமெரிக்காவிலே நடந்து வருகிற மாணவர் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களால் பைடனுடைய அரசாங்கம் உச்சகட்ட பயத்தில் இருக்கிறது. தேர்தல் தொடர்பாக அந்த தீர்ப்பு பெரும்பாலும் நெதன்யாகு உள்ளிட்டவர்களை கைது செய்கிற அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கிற ஒரு தீர்ப்பாக இருக்கும் என்றுதான் நம்பப்படுகிறது. பெரும்பாலான பணிகளை நாங்கள் முடித்துவிட்டோம் என்கிறார் சவுதி அரேபியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர். தற்போது அவர்களை மீறி நாங்கள் காசாவுக்காக உள்ளே நுழைய போகிறோம் என்கிற செய்தியைத்தான் இந்த வீடியோவினூடாக தற்போது ஹூதிகள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு 206வது நாளாக காசா பள்ளத்தாக்கிலே என்ன நடக்கிறது, அதையொட்டி உலகம் முழுவதும் என்ன நடக்கிறது, காசாவினுடைய சமாதான பேச்சுவார்த்தைகளுடைய நிலை என்ன என்பது தொடர்பான பல முக்கியமான செய்திகளை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் என்கிற நிலையில் இன்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய பல முக்கியமான நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பதாக ஆரம்பமாக நமக்கெல்லாம் தெரியும், காசாவில் இடம்பெற்று வரக்கூடிய இந்த தாக்குதல் காரணமாக இதுவரைக்கும் 34,500க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஷஹீதுடைய அந்தஸ்துக்களை வழங்க வேண்டும், அவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இந்த 34,000 பேர் கொல்லப்பட்டதை தாண்டி அங்கே 75,000க்கு மேற்பட்டவர்கள் நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர்களில் 10,000க்கு மேற்பட்டவர்கள் குழந்தைகள் என்கிற நிலையில் பெண்களும் அதே அளவுக்கு கொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். கொல்லப்பட்ட பெண்களில் 6,000க்கு மேற்பட்டவர்கள் தாய்மார்கள், அவர்களுடைய 19,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் தற்போது தாயில்லா பிள்ளைகளாக அனாதைகளாக மாறியிருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. காசாவை பொறுத்தவரையில் நார்த் காசா, சென்ட்ரல் காசா, சவுத் காசா என்று எல்லா பகுதிகளிலும் உணவு தட்டுப்பாடு, மருந்து தட்டுப்பாடு 100க்கு 100% இருக்கிறது என்கிறது UNRWA என்கிற ஐநாவினுடைய காசாவுக்கான உதவிகளை வழங்கக்கூடிய அமைப்பு. இந்த நிலையில் வேர்ல்ட் ஃபுட் புரோகிராம், உலக உணவு திட்டமும் காசாவிலே தாங்க முடியாத உணவு நெருக்கடி இருக்கிறது என்கிற செய்தியை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது. இந்த மாதிரியான செய்திகளுக்கு மத்தியிலே தான் நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ரமலானுக்கு முன்பதாக காசாவினுடைய மக்களுக்கான உதவிகளை வழங்குவதற்காக ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமான உதவிகளை வழங்கி கொண்டிருக்கும் போது நம்முடைய நாடு ஏற்கனவே பொருளாதார மந்தகதியிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் கூட இலங்கை அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களால் காசா சில்ட்ரன் ஃபண்ட் என்கிற ஒரு நிதியம் உருவாக்கப்பட்டது. இந்த நிதியத்தினூடாக உங்களால் முடிந்த உதவிகளை தாருங்கள், காசாவிலே கொண்டு போய் சேர்க்கிறோம் என்கிற அறிவிப்பை இலங்கை அரசாங்கம் விடுத்திருந்தது மட்டுமல்லாமல் ரமலானிலே அரசாங்கம் சார்பாக நடத்தப்படுகிற அரச இஃப்தார் நிகழ்வுகளுக்கான அத்தனை நிகழ்வுகளும் ரத்து செய்யப்பட்டு அதனுடைய பணங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக காசாவுக்கு கொடுக்கிறோம் என்று ஜனாதிபதி அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியாகி 1 மாதங்கள் கடக்கிற நிலையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக ஐநாவினுடைய UNRWA என்கிற அமைப்புக்கு இலங்கை அரசாங்கம் அரச நிதியாக முதல் கட்டமாக $1 மில்லியன் 10 லட்சம் அமெரிக்க டாலர்களை
அவர்களுக்கு வழங்கியிருந்தது. காசாவிலே சென்று அவர்களுக்கான உணவுகளை வழங்குவதற்காக, மருந்துகளை வழங்குவதற்காக கொடுத்திருந்த செய்திகளையும் நாம் சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லணும். இந்த காசுகள் எல்லாம் காசாவுக்கு போகாது. இதை கொண்டு போய் பாலஸ்தீனத்தில் இருக்கிற வெஸ்ட் பேங்க்ல இருக்கிற அப்பாஸுடைய அரசாங்கத்துக்கு தான் இவங்க கொடுக்க போறாங்க. ரணில் நரித்தந்திரம் கொண்டவர் என்றெல்லாம் பேசி ஆடியோ போட்டுக்கிட்டு திரிஞ்ச பல பேரை நம்ம பார்த்தோம். அந்த நேரத்தில் கூட நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னு கேட்டால், அந்த மக்களுக்கு கிடைக்கிற நிதியை தடுக்காதீர்கள், நீங்கள் சொல்வதற்கு எந்த அடிப்படையும் இல்லை, நேரடியாக சென்று செக்ரட்டரியேட்டில் பேசிட்டு இதையெல்லாம் சொல்லுங்க என்று பலவிடுத்தம் சொன்னது மட்டுமல்லாமல், நாமே நேரடியாக பிரசிடென்ட் செக்ரட்டரியேட்டுக்கு சென்று அங்கிருக்கிற அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தோம். அந்த பேச்சுவார்த்தையில் தாங்கள் UNRWAக்கு தான் பணத்தை கொடுக்க இருக்கிறோம் என்கிற செய்திகளை அவர்கள் தெளிவாக சொன்னது மட்டுமல்லாமல், கொடுத்த பணத்தை UNRWAக்கு தான் அவர்கள் அட்ரஸ் பண்ணியிருந்தாங்கிறது அந்த செக்கில் பார்த்தவங்களுக்கே தெரிந்திருக்கும். ஆனால் அந்த செக் அவங்க UNRWAக்கு கையளிக்கிற அந்த நிகழ்வில் இலங்கைக்கான பாலஸ்தீன தூதுவரும் கலந்து கொண்டிருந்தார். அதை வைத்து இவர்கள் வெஸ்ட் பேங்குக்கு கொடுக்கிறார்கள் என்கிற செய்தியையும் சொல்லியிருந்தார்கள். பேசிக்கலி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறங்க, வெஸ்ட் பேங்குக்கு நீங்கள் நினைச்சாலும் பணம் கொடுக்க முடியாது. அவர்களுக்கு பணம் கொடுக்கிற, பணத்தை வெளியே கொண்டு வருகிற அனைத்து வாசல்களையும் மொத்தமாக இஸ்ரேல் முடக்கி வைத்திருக்கிறது. இஸ்ரேல் மீதான ஐநாவுடைய அழுத்தங்களில் மிக முக்கியமான ஒரு அர்த்தம், வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்கு கொடுக்கக்கூடிய பணங்களுக்கான வாசல்களையாவது திறந்து விடுங்கள் என்பதுதான். அவற்றையும் அவர்கள் மூடி வைத்திருக்கிறார்கள். இரண்டாவது, காசாவிலே பாலஸ்தீன் அத்தாரிட்டி எந்த விதமான வேலைகளையும் செய்யவில்லை, செய்யவும் முடியாது. பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்கு சொந்தமான யார் உள்ளே நுழைந்தாலும் அவர்கள் மீது ஹமாஸே தாக்குதல் நடத்துவார்கள் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. காரணம், நம்ம இஸ்ரேலை பொறுத்தவரையில் அவர்கள் எதிரிகள், இவர்களை பொறுத்தவரையில் துரோகிகள் என்கிற ஒரு பார்வை ஹமாஸுக்கும் அங்கிருக்கக்கூடிய காசா மக்களுக்கும் இருக்கிறது. அப்பாஸுடைய அரசாங்கத்தையும் அப்பாஸையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என்பது 2000களுக்கு பிற்பட்ட தேர்தல்களிலேயே திட்ட தெளிவாக தெரிந்த ஒரு விவகாரம். எனவே நாம் கொடுக்கிற பணம் UNRWA என்கிற ஐநாவினுடைய அமைப்புக்குத்தான் போய் சேர்கிறது என்பது திட்ட தெளிவான விவகாரம். அதற்கு இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவித்தலில் அதை நாம் இன்னும் மேலதிகமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இலங்கை அரசாங்கம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலே மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அது என்ன செய்தி என்று சொன்னால், UNRWAக்கு நாங்கள் ஏற்கனவே 1 மில்லியன் 10 லட்சம் அமெரிக்க டாலர்களை கொடுத்திருந்தோம். அப்படி நாங்கள் வழங்கியதற்காக UNRWA ஆணையாளர் பிலிப்பே லெசரினி இலங்கை அரசாங்கத்தின் ஜனாதிபதிக்கு நன்றி கடிதம் அனுப்பியிருக்கிறார். அந்த நன்றி கடிதத்தில், நீங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக UNRWAக்கு வழங்கிய உதவிகளுக்கு உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்கிற செய்தியையும் இன்றைக்கு இலங்கை அரசு உத்தியோகபூர்வமாகவே வழங்கி இருக்கிறது. இந்த தகவலிலிருந்து நமக்கு இன்னும் உறுதியாகிற விவகாரம் என்னவென்று சொன்னால், இலங்கையினுடைய பணம் நேரடியாக ஐநாவினுடைய காசாவுக்கான உதவி மையத்திற்கு தான் சென்று சேருகிறது என்பதுதான் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விவகாரமாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் இலங்கை அரசு காசா மக்களுக்கு உதவி வழங்குகிற திட்டத்தினுடைய கால எல்லையை மீண்டும் நீட்டித்திருக்கிறது. நாளைய தினம், அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதியோடு இந்த திட்டம் முடிவுக்கு வருவதாக ஏற்கனவே இலங்கை அரசு அறிவித்திருந்தாலும், இன்றைக்கு இலங்கை அரசினுடைய அறிவித்தலின் பிரகாரம் மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இன்னும் ஒரு மாத காலம் மேலதிகமாக அந்த கால எல்லை நீடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே காசா மக்களுக்கு உதவி வழங்க விரும்புகிறவர்கள் உங்களுடைய சதகாக்கள், உங்களுடைய ஜக்காத்துக்கள், உங்களுடைய தான தர்மங்களை தாராளமாக வழங்க முடியும். சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் என்கிற என்னுடைய இந்த வீடியோவுக்கு முன்பதாக காட்சிப்படுத்தப்படுகிற அந்த வங்கி கணக்கு இலக்கத்திற்கு நீங்கள் தாராளமாக உங்களுடைய உதவிகளை வாரி வழங்க முடியும். 1000 ரூபாயாக வழங்குங்கள், 2000 ரூபாய் கொடுக்க முடியுமா கொடுங்க, 500 ரூபா தான் கொடுக்க முடியுமா அக்கௌண்ட்ல போய் நீங்க அதை டிபாசிட் பண்ணுங்க, 10,000 ரூபாய் கொடுக்க முடியுமா தாராளமாக டெபாசிட் பண்ணுங்க, 10 லட்சம் கொடுக்க முடியுமா தாராளமாக நிம்மதியாக அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தில் வழங்குங்கள். 100 லட்சங்களை
என்றாலும் தாராளமாக அவர்களுக்காக வாரி வழங்குங்கள். அதை பெறுவதற்கு 100% தகுதி படைத்தவர்கள் அவர்கள் என்கிற செய்திகளோடு இன்றைய தினம் நாமும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை சந்தித்து கிட்டத்தட்ட 25 லட்சங்கள் 2.5 மில்லியன் ரூபாய்களை காசா சில்ட்ரன் ஃபண்டுக்காக வழங்கி இருக்கிறோம். இந்த நிகழ்விலே கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். காசாவிலே பாதிக்கப்படுகிற மக்களுக்கான உதவிகள் போய் சேர வேண்டும் என்கிற அடிப்படையில் நாடு முழுவதிலும் இருந்து பல பள்ளிவாயல்கள், பல நிறுவனங்கள், பல அமைப்புகள் என்று அத்தனை பேரும் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை ஜனாதிபதியிடத்தில் நேரடியாக கொடுத்திருக்கிறார்கள். வங்கி கணக்கிலக்கங்களில் ஒப்படைத்திருக்கிறார்கள். இப்படி பலவிதமான உதவிகளூடாக இந்த பணங்களை கவர்மெண்ட் இடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. அந்த அத்தனை மக்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அல்லாஹ் உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வான். பல செய்திகள் நீங்க பார்க்குறீங்க. லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான காசுகளை மக்கள் அவர்களுக்காக வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் வழங்க நினைப்பவர்கள் தவறாமல் இன்னும் 1 மாத காலம் உங்களுக்கு இருக்கிறது. எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு பணத்தை வாரி வழங்குங்கள். இன்றைக்கு நாம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த 2.5 மில்லியன் பணத்திற்கான உதவிகளை வழங்கி இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் அல்லாஹு தஆலா ரஹமத்து செய்வானாக என்கிற செய்திகளையும் இந்த இடத்திலே குறிப்பிட்டுக் கொள்வதோடு இன்னொரு செய்தியையும் எக்ஸ்ட்ரா நம்ம சொல்லிக்கிறோம். என்னன்னா, இந்த கிட்டத்தட்ட 206வது நாளாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள். நம்ம பல கட்டங்களில் பார்ட் 1 பார்ட் 2 என்று சொல்லி வீடியோக்கள் போட்டு கொண்டிருந்த நேரங்கள் இருக்கிறது. இப்பொழுது ஒரே பார்ட்டாக இந்த வீடியோக்களை போடுகிற சந்தர்ப்பமாகவும் இது மாறி இருக்கிறது. இதற்காக நம்முடைய பாதி நாட்களுக்கு மேலான தேடல்களுக்கே ஒதுக்க வேண்டிய நேரமாகவும் நம்முடைய நேரங்காலங்கள் அதற்காக ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி பலவிதமான சங்கடங்கள், சிரமங்களுக்கு மத்தியிலே தான் இந்த செய்திகளை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு காரணம், அந்த காசா மக்களுக்கான பிரார்த்தனையில் அத்தனை பேரும் பங்கெடுக்க வேண்டும். காசா மக்களுக்கான நீதி கோரலில் நாம் அத்தனை பேரும் ஜனநாயக ரீதியாக ஒரே கோட்டில் நிற்க வேண்டும். அந்த மக்களுக்கான பிரார்த்தனையும் ஜனநாயக ரீதியிலான குரல் எழுப்பலும் அனைவரும் சேர்ந்து செய்தால் தான் வெற்றி பெற முடியும் என்கிற காரணத்தினால தான் இதை அத்தனையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதற்காக நாம் இந்த சிரமப்படுகிறோம் என்கிற பகுதியை தாண்டி நம் மீது ஏவப்பட்ட அம்புகளும் சாதாரணமானவை அல்ல. இந்தா முடிஞ்சு போயிடும், நாளண்டைக்கு தூக்கிடுவாங்க, இந்த 2 மாசத்துக்குள்ள அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க, பிரசிடென்ட்டே ஓர்டர் போட்டார் தூக்க சொல்லி, இப்படியெல்லாம் பேசியவர்கள், கதையளந்தவர்கள், கதையாக சொன்னவர்கள், தங்களுடைய சுயநலத்திற்காக பல விவகாரங்களை பயன்படுத்தி கொண்டிருந்தவர்கள் என்கிற எல்லா நிலைகளையும் தாண்டி அல்லாஹு தாலா காசா மக்களுக்கான நம்முடைய குரலை தொடர்ந்து எழுப்புவதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறான். அது அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அருள், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்பது மட்டும்தான் நம்முடைய பணிவான எண்ணமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்விடத்திலே அதிகம் காசா மக்களுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் என்னையும் உங்களுடைய பிரார்த்தனைகளில் இணைத்துக் கொள்ள மறந்து விடாதீர்கள் என்கிற செய்திகளை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு காசாவிலே என்ன நடக்கிறது, காசாவை ஒட்டி என்ன நடக்கிறது என்கிற செய்திகளையும் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், கடந்த பல நாட்களாக கிட்டத்தட்ட 11 நாட்களுக்கு மேலாக அமெரிக்காவே தீப்பந்தமாக எரிந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 35க்கு மேற்பட்ட பிரபலமான பல்கலைக்கழகங்கள், ஈவன் கலிபோர்னியா யூனிவர்சிட்டி உட்பட பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக மாணவர்கள் முகாம் அமைத்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிற நிலைகள் தற்போது உருவாகி இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஏப்ரல் 18ஆம் தேதியிலிருந்து இதுவரைக்கும் மாணவர்கள் மட்டுமே 900 பேர் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன ஆதரவு குரல் எழுப்பியதற்காக. ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டங்களிலே பங்கெடுக்கிறவர்கள் பாலஸ்தீனம், அங்கே முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிறார்கள், எனவே முஸ்லிம் மாணவர்கள் தான் அமெரிக்காவில் போராடுகிறார்கள் என்று மட்டும் குறை மதிப்பிட்டு விடாதீர்கள். அந்த போராட்டத்திலே அதிகமாக பங்கெடுத்திருப்பவர்கள் முஸ்லிம் அல்லாத சகோதர மாணவர்கள், மனிதநேயத்தை விரும்பக்கூடிய மக்கள் தான் அதிகமாக பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தான் மிக முக்கியமானது. மட்டுமல்லாமல் காசா மீதான இஸ்ரேலுடைய இந்த அநியாய யுத்தத்தை எதிர்த்து ஏல் பல்கலைக்கழக வளாகத்தில் கூட இன்றைய தினம் ஒரு புதிய முகாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே தொடர்ந்து இணைந்து வருகிறார்கள் என்கிற செய்திகள் வருகிறதோடு, இந்த ஏல் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் இந்த பல்கலைக்கழகத்தை
சேர்ந்த 44 மாணவர்கள் ஆல்ரெடி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர் பட்டாளமே காசாவுக்காக ஒன்று திரண்டு இன்றைக்கு குரல் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய யூத யூத மாணவர்களுக்கு எதிராக பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்கள் நடைபெறுகிறது என்கிற ஒரு வதந்தி இன்றைக்கு பரப்பப்பட்டு கொண்டிருந்தது. அதாவது பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்களை முடக்கிறதுக்காக ஆஸ்திரேலியா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த ஆர்ப்பாட்டம் பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டம் அல்ல, யூத எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம், இது யூத மாணவர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் என்கிற கதைகளை கட்டவிழ்த்து விட்டிருந்தார்கள் ஊடகங்கள் வழியாக. அல்லாஹ்வினுடைய உதவியால் அது அத்தனையுமே தகர்த்து நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் ஆஸ்திரேலியாவினுடைய யூத கவுன்சில் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிவித்தல்ல என்ன சொல்றாங்கன்னா, பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்கள் எதுவும் யூத மாணவர்களுக்கோ யூதர்களுக்கோ எதிரானது அல்ல, அந்த கோணத்தில் வன்மத்தை கக்காதீர்கள் என்கிற செய்தியை இன்றைக்கு அவர்கள் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், இந்த ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்த முயல்வது, வஞ்சகமாக குற்றம் சாட்டுவது எல்லாம் ஆபத்தான நிலையை உண்டாக்கிவிடும் என்று எச்சரிக்கை செய்திருப்பது மட்டுமல்லாமல், பல்கலைக்கழகங்கள் பலதரப்பட்ட கண்ணோட்டங்களில் வெளிப்படையாக குரல் கொடுக்கக்கூடிய இடங்களாகவும் விவாதிக்கக்கூடிய இடங்களாகவும் இருக்க வேண்டும். எனவே பாலஸ்தீன ஆர்ப்பாட்டம் என்பது நியாயமானது. அவர்களை வாதிக்க விடுங்கள், அவர்களை குரல் எழுப்ப விடுங்கள், அவர்களை ஜனநாயக ரீதியாக போராட விடுங்கள். அவர்களுடைய போராட்டத்தை யூத எதிர்ப்பு போராட்டமாக காட்ட முனையாதீர்கள். இதை சொல்றது வேற யாரும் இல்லைங்க, அங்க இருக்கக்கூடிய யூத கவுன்சில் தான் சொல்கிறது. அல்ஹம்துலில்லாஹ்னு அவ்வளவு தெளிவான ஒரு அறிக்கை பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா இது, இப்படி ஒரு அறிக்கையா? அவ்வளவு திட்ட தெளிவாக அறிக்கையை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல், இந்த இனப்படுகொலைக்கு எதிராக எதுக்கு சொல்றாங்க, காசாவில் நடக்கக்கூடிய இஸ்ரேலிய ஜியோனிச கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இனப்படுகொலை பற்றியே அவர்கள் பேசுகிறார்கள். அவங்க சொல்றாங்க, இந்த இனப்படுகொலைகளுக்கு எதிராக பேசுகிற யூதர்கள் மாணவர்கள் அனைவரையும் நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம். இந்த காசாவில் நடக்கிறது இனப்படுகொலை, ஒரு மெசக்கர் நடந்து, ஒரு ஜினோசைட் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இதற்கு எதிராக பேசுகிற மாணவர்கள் யூதர்கள் அத்தனை பேரையும் நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம் என்கிறது ஆஸ்திரேலியாவினுடைய யூத கவுன்சில். எனவே இன்றைக்கு காசாவுக்கு ஆதரவாக ஒவ்வொரு மதங்களைச் சேர்ந்த மக்களும் ஒரே நேர்கோட்டில் வந்து நிற்கிறார்கள். ஒவ்வொரு நாடுகளும் ஒரே நேர்கோட்டில் வந்து நிற்கிறது. அனைத்து நாடுகளும் இதற்கு ஆதரவான பல ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வருகிறது. இங்கே நீங்க பார்க்கலாம், 7 பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் கூடாரம் அமைத்திருக்கக்கூடிய காட்சி, காசாவுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் இறங்கி இருக்கக்கூடிய காட்சிகள். இதுவும் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய காட்சியை நீங்க பார்க்க முடியும். கூடாரங்களை அமைத்து அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிற இப்படி பலவிதமான காட்சிகள் ஒவ்வொரு நாளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் மாணவர்கள் வீதியில் இறங்கி காசாவுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துகிற காட்சி. இதில் பாருங்க, இவங்க கூஃபியாக்களை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க யாருமே, இது ஒரு மாணவி, இவங்க வந்து கூஃபியாவை தோல்ல அணிஞ்சு கொண்டு நிற்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். யாருமே பெரும்பான்மையான சகோதரர்கள் காசாவுக்காக வந்து நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். இந்த போட்டோஸ்ல எல்லாம் நீங்க பார்க்கலாம். அத்தனையும் மாணவர்கள் ஒவ்வொரு நகரங்களிலும் ஆர்ப்பாட்டத்தில் குதித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அது என்ன முக்கியமான செய்தி என்றால், இதையொட்டி வந்திருக்கக்கூடிய செய்தி, அமெரிக்காவிலே நடந்து வருகிற மாணவர் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களால் பைடனுடைய அரசாங்கம் உச்சகட்ட பயத்தில் இருக்கிறது தேர்தல் தொடர்பாக. ஏன்னா நவம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த காலக்கெடுவுக்குள்ள அமெரிக்காவிலே மீண்டும் தேர்தல் நடைபெற இருக்கிறது. நமக்கு தெரியும், இந்த அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை வீழ்த்தித்தான் பைடன் வெற்றி கொண்டார். டொனால்ட் ட்ரம்புக்கு பைடன் பரவாயில்லைங்கிற முடிவை எடுத்ததுக்கான காரணம், அங்கே எந்த ஜனாதிபதி வந்தாலும் எல்லாரும் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இந்த அதாவது டோட்டல் பைத்தியத்தில் இது கொஞ்சம் பரவாயில்லை, ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் செட் ஆகுதுங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்தோம்னா இந்த ஆள் பரவாயில்லைன்னு சொல்லித்தான் ஓட்டு போட்டாங்க. குறிப்பாக இதற்கு முன்பதாக இருந்த ஜனாதிபதி ஒபாமா,
அவருடைய ஆதரவும் இவருக்கு கிடைச்சதுனாலையும், ஏன்னா அவருடைய காலத்தில் ஈராக் மீதான தாக்குதல்கள் எல்லாம் பயங்கரமாக நடைபெற்ற பல அநியாயங்களுக்கு அவரும் பொறுப்பு போனார். இப்படி அதாவது ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் ஆரம்பித்து வச்சாலும் அதை அவர் கண்டினியூ பண்ணினார். ஆனாலும் அவர் மீது ஒரு சில நல்ல எண்ணங்கள் பல இடங்களில் இருந்த காரணத்தினால, அவருடைய ஆட்சியில் இருந்த முக்கியமான ஒரு நபர் பைடன் என்கிற காரணத்தினாலையும், அவருடைய ஆதரவு இவருக்கு இருந்த காரணத்தினாலையும் இவர் வெற்றி பெற முடிந்தது. ஆனால் தற்போதைய தேர்தலில் இவருக்கு எதிராக மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் வந்து நிற்கிறார். இவரா அவரா என்றால் அமெரிக்க மக்களுக்கு இருக்கக்கூடிய, நியாயவான்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய இடமாக இவருக்கு முடியாது அவருக்கு முடியாது மூன்றாம் தரப்பை ஆதரிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் தான் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த மூன்றாம் தரப்பை ஆதரிக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகள் தான் அமெரிக்காவினுடைய ஆட்சியாளர்களை தீர்மானிக்கக்கூடியதாக மாறி நிற்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிற இந்த நேரத்தில், ஜனநாயக கட்சியாக இருக்கிற அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடனுடைய கட்சியாக இருந்தாலும் சரி, ஜோ பைடனுடைய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, நவம்பரில் வர இருக்கிற தேர்தலின் போது தங்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் தொடர்பாக அச்சமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு 18 முதல் 34 வயதுக்குட்பட்ட 81% இளைஞர்கள், 81% அமெரிக்கர்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிராக நிற்கிறார்கள். அவர்களுடைய போங்கு சரியில்லை, அவர்கள் இந்த யுத்தத்தை கையாண்ட விதம் பிழையானது, இஸ்ரேலுக்கான கண்மூடித்தனமான ஆதரவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி 18 வயதுக்கும் 34 வயதுக்கும் இடைப்பட்ட 81% மக்கள் இந்த கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற கருத்து கணிப்புகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. எனவே ஜோ பைடனுடைய அரசாங்கம் ரொம்ப படுகேவலமான ஒரு நிலையை தற்போது சந்தித்து வருகிறார்கள். அவர்களுடைய ஆட்சி அடுத்த முறை அமைக்க முடியுமா என்பதே அவர்களுக்கு மிகப்பெரியதொரு இழிபறி நிலையாக மாறி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில், இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த செய்தி ஏற்கனவே ஒரு 3 நாட்களுக்கு முன்பதாக நாம் சொன்ன ஒரு செய்தி. அதாவது ஐசிசி என்கிற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், அதாவது சர்வதேச அளவில் விசாரணைகளை நடத்தக்கூடிய 2 விதமான நீதிமன்றங்கள் இருக்கிறது. அதாவது ஒன்று சர்வதேச நீதிமன்றம் ஐசிஜே, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள், சர்வதேச நீதிமன்றம். இந்த நீதிமன்றத்தில் தான் அதாவது தென்னாப்பிரிக்கா சார்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிரான வழக்குகள் விசாரணைக்குட்படுத்தப்பட்டது. மற்ற வழக்குகளும் இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், சர்வதேச நீதிமன்றத்தில் தான் விசாரணைக்குட்படுத்தப்படும். நாடுகள் மீதான வழக்குகள் இங்கே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். இதே நேரத்தில் ஐசிசி என்கிற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் என்கிற குற்றவியல் நீதிமன்றம் இருக்கிறது. இந்த நீதிமன்றத்தில் தனி மனிதர்கள் தொடர்பான வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், இலங்கையில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது யுத்தத்தை தலைமை தாங்கி நடத்திய பல ஜெனரல்களுக்கு எதிராக, பல இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக எல்லாம் ஐசிசியில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்ட வரலாறுகள் உண்டு. அதனுடைய தீர்ப்புகள் வந்து அது எவ்வளவு சர்ச்சையாக மாறியது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். இப்படி இது ஒரு உதாரணமாக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். இந்த மாதிரி தனி மனிதர்களுக்கு எதிரான நீதிமன்ற தீர்ப்புகளை ஐசிசி பல முறை வழங்கி இருக்கிறது. ஈவன் முன்னாள் ஜனாதிபதி கோட்டா அவர்கள் பாதுகாப்பு செயலாளராக இருக்கிற நேரத்தில் அவருக்கு எதிராகவும் சில தீர்ப்புகள் இப்படி வெளிவந்ததெல்லாம் வரலாறுகளில் நாம் தெரிந்திருக்கிறோம். இந்த மாதிரியான நிலையில தான் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டினூடாக ஒரு தீர்ப்பு விரைவிலே வருவதற்கு இருக்கிறது. குறிப்பாக திங்கட்கிழமை அந்த தீர்ப்பு வெளியாகும் என்று இஸ்ரேல் பெரும் எதிர்பார்ப்போடு பதட்டத்தில் இருந்தது என்று இன்றைக்கு இஸ்ரேலி டைம்ஸ் உள்ளிட்ட பல பத்திரிகைகள் அந்த செய்திகளை விவரித்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த தீர்ப்பு வரவில்லை. நாளையோ நாளை மறுதினமோ அப்படியான ஒரு தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த தீர்ப்பு பெரும்பாலும் நெதன்யாகு உள்ளிட்டவர்களை கைது செய்கிற, அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கிற ஒரு தீர்ப்பாக இருக்கும் என்றுதான் நம்பப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த நெதன்யாகுவினுடைய கைது, அரெஸ்ட் வாரண்டை பொறுத்தவரையில் இஸ்ரேலுடைய சேனல் 12 அதே போன்று எடியோத் அஹ்ரோனோத் போன்ற பத்திரிகைகளுடைய அறிக்கையின் பிரகாரம் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உட்பட இஸ்ரேலுடைய முக்கிய இராணுவ அதிகாரிகள், வார் கேபினட்டினுடைய அமைச்சர்களுக்கு இந்த வாரண்ட், பிடிவாரண்ட் கொடுப்பதற்கு
இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த அதுக்கு முக்கிய காரணமாக இன்னும் அவர்கள் தேடுகிற விவகாரம் என்னென்றால், ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலையும் காசா பகுதிகளிலையும் இஸ்ரேலுடைய நடவடிக்கைகள் குறித்து ஐசிசி தற்போது பாரிய விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான ஆதாரங்கள் ஏற்கனவே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல சவுத் ஆப்பிரிக்காவினால் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆதாரங்களும் இந்த விசாரணையில் பரிசீலிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இப்படியான இடத்தில் பல ஆதாரங்களோடு ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான இந்த யுத்தத்தை கண்காணிப்பதற்காக நியமிக்கப்பட்ட கண்காணிப்பாளர் அல்பானிஷ் அவர்கள் 90% யுத்த குற்றத்தில் இஸ்ரேல் செயல்பட்டிருக்கிறது, யுத்த குற்றத்தை மேற்கொண்டிருக்கிறது என்பதை ஆதாரங்களோடு நிரூபித்திருக்கிறார். அவையும் இந்த வழக்கிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. அவர்களே கண்டுபிடித்த ஆதாரங்கள், அதையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. இந்த மாதிரி சேர்க்கப்பட்ட காரணத்தினால நெத்தன்யாகுவை தவிர இந்த நெத்தன்யாகு, அதே போன்று பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற யோ கேலண்ட், அதே போன்று இராணுவ தளபதி ஹேர்சி ஹலவி உள்ளிட்டோருக்கு எதிராக கைது வாரண்ட், அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த வாரண்ட்னால என்ன நடக்கும் என்று சொன்னால், இஸ்ரேலுக்குள்ள ஒன்றும் நடக்காது. இஸ்ரேலுக்கு உள்ள போய் இவங்களை கைது பண்ணிட்டு வர்றதெல்லாம் நடக்கிறதே நடக்காது. அவங்களுக்கு ஆதரவாக அமெரிக்கா நிற்பாங்க. அப்படி எந்த சம்பவமும் அங்கே நடக்க போறதில்லை. அப்படி நடக்கும் என்று சொல்லி நம்ம நம்ப வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. ஆனால் என்ன நடக்கலாம் என்று சொன்னால், சில தடைகள் அதாவது இவர்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிச்சிட்டாங்கன்னா இவர்கள் சில நாடுகளுக்குள் நுழைய முடியாமல் போய்விடும். அப்படி நுழைவதற்கான இவர்களுக்கான விசாவை அந்த நாடுகள் வழங்காது. உதாரணமாக நம்ம நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டாபய ராஜபக்ஷ, அதே போன்று மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் மீது இப்படியான தடைகள் விதிக்கப்பட்டு சில நாடுகள் அவர்களுக்கான விசா கொடுக்காமல் இருந்த வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. அதே போன்று சில தளபதிகளுக்கும் அப்படியான நிலைகள் உண்டாகியது நம்ம அப்படி பார்த்துருக்கிறோம் வரலாற்றில், அதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். அந்த மாதிரி இவர்களுக்கு இந்த கைது வாரண்ட் கொடுக்கப்படும் போது சர்வதேச அளவில் அது இஸ்ரேல் குற்றவாளிதான் என்பதை நிரூபிப்பதற்கான மிகச்சிறந்த சான்றாக மாறிவிடும். அதே நேரத்தில் பல நாடுகள் அவர்களுக்கு விசா கொடுக்காம இருப்பாங்க. அதை மீறி அவங்க போகணும் என்று போனால் கூட அந்த நாடுகள் நினைச்சா அவங்களை கைது பண்ண முடியும். கைது பண்ணி அவர்கள் சர்வதேச நீதிமன்றத்திற்கு ஒப்படைக்க முடியும். இப்படியான வேலைகள் தான் செய்ய முடியுமானா, அதாவது இஸ்ரேலுடைய பிரதமரை வந்து எந்த நாடு கைது பண்ணுவான்ங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அரபு நாடே பண்ண மாட்டான், வேற ஏதாவது நாடுகள் பண்ணுவாங்களா? அது சாத்தியமே கிடையாது. நமக்கு தெரியும், ஈரானுடைய அதிபர் ஸ்ரீலங்காவுக்கு வந்த டைம்ல அவரை கைது பண்ணுங்க என்று ஒரு நாடு சொன்ன கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப ஈரானுடைய அதிபர் மேலேயோ எந்த நாட்டினுடைய அதிபர் மேலேயோ அப்படி லேசாக கை வச்சிட முடியாது. அந்த அடிப்படையில் பிரதமர் பதவியிலேயே இருக்கும்போது நெத்தன்யாகு மேலே எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அவர் பதவி இழந்துட்டாருன்னா வேற எந்த நாடுகளுக்கும் அவர் போகிற வழியில் அவரை நினைத்தால் ஒரு நாடு கைது செய்ய முடியும் என்கிற நிலைப்பாடுகள் இந்த விவகாரத்தில் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக அல்லாஹு தாலா இந்த மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய அநியாயங்களுக்கு இவர்களை விடமாட்டான். இந்த உலகத்திலும் இவர்கள் அசிங்கப்படுவார்கள், மறுமையிலும் இவர்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. இந்த நிலையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னென்று கேட்டால், இஸ்ரேலுடனான சமாதான பேச்சுவார்த்தைகளுக்காக கெய்ரோவுக்கு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். இன்றைய தினம் கெய்ரோவுக்கு ஹமாஸினுடைய பேச்சுவார்த்தை குழு வந்திருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய குழுவினரும் இன்றைக்கு வர இருக்கிறார்கள் என்கிற நிலையில் சவுதியிலே நடைபெறக்கூடிய உலக பொருளாதார மாநாட்டிலே அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலர் ஆண்டனி பிளிங்கன் இன்றைக்கு கலந்து கொண்டு பேசுகிற நேரத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எப்படியாவது ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதை பொறுத்து கொண்டிருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் சொல்லியிருந்த நிலையில் பிரித்தானியாவுடைய முன்னாள் பிரதமர் இன்றைக்கு வெளியிட்டிருந்த செய்தியில 40 நாட்கள் 6 வார யுத்த நிறுத்தத்தை நாங்கள் ஹமாஸிடத்தில் கோரியிருக்கிறோம். அவர்கள் யுத்த நிறுத்தத்திற்கு வர வேண்டும், பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும், அதுதான் சிறந்த முறையாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லி இருந்தார். இந்த விஷயம் என்னன்னு கேட்டா, பணைய கைதிகள், இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்களே தவிர 35,000 பேர் கொல்லப்பட்டதற்கு என்ன தீர்ப்பு, என்ன அதுக்கு என்ன ரிப்ளை, அது ஒரு இடத்துல யாருமே பேசுகிறாங்க இல்லை.
பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீன மக்களை இஸ்ரேல் கைது பண்ணி வச்சிருக்கிறானே, அநியாயமா பச்சை பிள்ளைகள் வரைக்கும் கைது பண்ணி வச்சிருக்கிறானே, அவங்களுக்கு என்ன முடிவு? அதை எதையுமே பேசாம இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை விடுதலை செய்து விட வேண்டும் என்பதில் மட்டும் அவர்கள் கவனம் செலுத்துகிறார். அதே நேரம் ஹலீல் அல் ஹையா போன்ற ஹமாஸினுடைய மூத்த தலைவர்கள், அதே போன்று ஒசாமா ஹம்தான் போன்றவர்கள் மிக தெளிவான ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 40 நாள் 6 வாரம் இந்த கதையெல்லாம் ஓரமாக வச்சிருங்க. நாங்கள் சமாதானத்திற்கு வருவதாக இருந்தால் பேச்சுவார்த்தை டேபிளுக்கு வருவோம். ஆனால் அங்கேயும் வந்து என்ன சொல்லுவோம்னு கேட்டால், நிரந்தர யுத்த நிறுத்தம், மொத்தமாக இஸ்ரேல் வெளியேற வேண்டும், எங்கள் நாட்டை எங்கள் கிட்ட தந்துடணும், நாங்கள் கேட்குற பகுதி எங்களுக்கு தந்து சுதந்திரத்தை தந்து போய்கிட்டே இருக்கணுமே தவிர அது இல்லாமல் உங்கள் ஆக்களை விடுதலை செஞ்சுட்டு போகிறதாக இருந்தால் அதற்கு வாய்ப்பில்லை, நாங்கள் அதற்கு எக்காலத்திலும் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்கிற செய்தி அவர் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், இன்றைக்கும் இஸ்ரேலுடைய வார் கேபினெட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சொல்லியிருக்கக்கூடிய, குறிப்பாக நிதி அமைச்சர் உள்ளிட்டவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு போனீங்க, நாங்கள் ஆட்சியை கவிழ்ப்போம் பார்த்துக்க. அதாவது இந்த நெதன்யாகுனுடைய நிலைமை எப்படி இருக்குது தெரியுமா? அது அந்தோ பரிதாபம். அதாவது யுத்தத்துக்கு போனாருன்னா யுத்தம் தொடர்ந்து நடைபெற்றால் ஆட்சியை தக்க வைத்து கொள்ளலாம், ஆனால் யுத்தத்தை நிறுத்து, தேர்தலை நடத்து, எங்கள் ஆட்களை வெளியே காப்பாற்றிட்டு வா என்று சொல்லி பொதுமக்கள் ரோட்டில் இறங்கியிருக்கிறாங்க. அதனால் யுத்தத்தை கண்டினியூ பண்ண முடியாது. யுத்தத்தை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வாங்க நம்ம யுத்தம் நின்றுடுச்சுன்னு சொல்லிட்டு வந்தால் நாங்கள் ஆட்சியை கவுத்துருவோம், உங்கள் கூட நாங்கள் இருக்க மாட்டோம்னு அமைச்சர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அமைச்சர்களை வச்சுக்கிட்டு யுத்தம் பண்ணுறதா, யுத்தம் பண்ணுற பேரில் பொதுமக்களுக்கு பதில் சொல்ல முடியாது, என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறது ஒரே ஒரு தலை. அதில் எத்தனை வழியை தாங்கணும்ன்ற ஒரு யோசனை அந்தால் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறான். சில பேருக்கு இப்படி உயிரோடு வாழுகிற காலகட்டத்திலேயே பதவிகள் இருந்தாலும் நிம்மதி இல்லாத பட்டம் பதவிகளாக அது இருக்கும் என்பதற்கு மிகச்சிறந்த ஆதாரமே நெதன்யாகு தான். அவருக்கு இப்படி ஒரு இக்கட்டும் தற்போது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவு தொடர்பாக ஆண்டனி பிளிங்கன் இன்றைக்கு சவுதி அரேபியாவின் ரியாதிலே நடைபெற்ற உலக பொருளாதார மாநாட்டிலே பேசி இருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நேற்றைய தினம் சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கும். அதாவது இஸ்ரேலுடைய ஒரு ஃப்ளைட்டு ரியாதில் போய் இறங்கி இருந்தது. அந்த விமானத்தில் மொசாது ஷின்பத்தினுடைய ஆட்கள் தான் பயணிப்பார்கள். எனவே இஸ்ரேலையும் சவுதி அரேபியாவையும் இணைத்து விடுகிற ராஜதந்திர உறவுகளை மேற்கொள்ளுகிற ஒரு வேலையை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது. அதற்கான பேச்சுவார்த்தைக்காக அவர்கள் போயிருப்பார்கள் என்று நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் சவுதி அரேபியா தரப்பிலிருந்து அந்த வெளியான ஒரு செய்தியை, இப்படி ஒரு செய்தி போகிறது, அப்படி ஒருவர் யாரும் வரவில்லை என்று அவர்கள் மறுக்கவே இல்லை. இதுவரைக்கும் அப்படி ஒரு விமானம் போனது என்பது செய்தியாக இருந்து கொண்டே இருக்கிற நேரத்தில் அதை இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார் ஆண்டனி பிளிங்கன். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னு கேட்டால், அமெரிக்கா சவுதி அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த மாதங்களில் தீவிரமான பேச்சுவார்த்தைகள் இது தொடர்பாக நடத்தி இருக்கிறோம். இஸ்ரேலும் சவுதி அரேபியாவும் இணங்க வேண்டும், 2 தரப்பும் ராஜதந்திர தொடர்புகளை மேற்கொள்ள வேண்டும், இதற்கான சமாதான முயற்சியை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் என்கிற செய்தியை அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல், பெரும்பாலான பணிகளை நாங்கள் முடித்து விட்டோம் என்கிறார் சவுதி அரேபியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் அல் சவுத் என்கிறவர். இவர்தான் சவுதி அரேபியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர். என்ன பெரும்பாலான பணிகளை மொத்தமாக முடிச்சிருக்கிறாங்க என்கிறதுல அவர் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றாரு. பாலஸ்தீன விவகாரத்தில் பாலஸ்தீனத்தில் என்ன நடக்கணுங்கிறது தொடர்பான செய்திகளை எல்லாம் நாங்கள் தெளிவாக முன்வைத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே இவர் தான் சொல்லியிருந்தார், பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு அந்தஸ்து கொடுப்பதாக இருந்தால், பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுப்பதாக இருந்தால் சவுதி அரேபியா இஸ்ரேலை அங்கீகரிக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார். எனவே இஸ்ரேலுக்கான அங்கீகாரத்தை சவுதி அரேபியா கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் பாலஸ்தீனத்திற்கான சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமான விவகாரம். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். பாலஸ்தீனத்திற்கான சுதந்திரத்தை ஈடாக வைத்தாவது, மத்தியஸ்தமாக வைத்தாவது, இந்த பாலஸ்தீன சுதந்திரம் தந்தால் உங்களை அங்கீகரிப்போம் என்கிற வாதம் முன்வைக்கப்பட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று பெரும்பாலான ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எது எப்படியோ பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும். சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில் நீங்கள் இஸ்ரேலோட சேரக்கூடாது என்று உலகமே சொன்னாலும் அவங்க முடிவெடுத்துட்டாங்கன்னா சேர்ந்து
தான் ஆகுவாங்க. அதை கடந்த காலங்களில் பல விஷயங்களில் பல நாடுகள் விவகாரத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். எனவே இது மாதிரியான ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டு பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டால், பாலஸ்தீனத்திற்கு நிம்மதி கொடுக்கப்பட்டால், அதுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாலும் நமக்கு பிரச்சனை இல்லை என்று பலரும் கடந்து சென்று விடுவார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எது எப்படி போனாலும் இஸ்ரேலுடைய விமானம் சவுதி அரேபியாவுக்கு வந்து இறங்கி இருப்பது உண்மைதான் என்பதை உறுதிப்படுத்துகிற செய்திகளாக இந்த செய்திகள் இருக்கிறது. இதே நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் சர்வதேச சமூகத்திற்கும் துரோகம் இழைக்காமல் சவுதி அரேபியா இந்த விவகாரத்தில் நடந்து கொள்ளும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு, நம்பிக்கையாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம், நம்பிக்கை காப்பாற்றப்படுமா அல்லது உடைத்து சுக்குநூறாக்கப்படுமா என்பதையும். இதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், விவகாரம் என்னவென்று சொன்னால், நமக்கெல்லாம் தெரியும் இந்த காசா மீதான யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு பல இஸ்ரேலோடு சம்பந்தப்பட்ட ப்ராடக்டுகள் புறக்கணிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது. அந்த ப்ராடக்டுகளை தான் இங்கே முக்கியமாக உள்ள பல ப்ராடக்டுகள் இங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இது இன்றைக்கு அதாவது அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான புகைப்படமாக இருக்கிறது. குறிப்பாக சர்வதேச அளவில் மெக்டொனால்டாக இருக்கலாம், KFC ஆக இருக்கலாம், ஸ்டார்பக்ஸ் ஆக இருக்கலாம், இவர்கள் மீதான புறக்கணிப்புகள் எல்லாம் உச்சம் தொட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அதாவது இந்த ஸ்டார்பக்ஸ், KFC, பிஸ்ஸா ஹட் உள்ளிட்ட அமெரிக்காவினுடைய பிராண்டுகளை மக்கள் எல்லாம் புறக்கணித்து வருகிற காரணத்தினால் இந்த பிராண்டுகளில் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய, முதலீடு செய்திருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் முதலீட்டிலிருந்து ஓரமாகி கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே ஸ்டார்பக்ஸுக்கு பாரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. KFC பல நாடுகளில் இழுத்து மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. மெக்டொனால்டுக்கும் அதே நிலை உண்டாகி இருக்கிறது. பிஸ்ஸா ஹட்டுக்கும் அதே நிலை உண்டாகி இருக்கிறது. இப்படியான நிலையில் தற்போது அவர்களுக்கு முதலீடு செய்கிற ஐரோப்பாவினுடைய மிகப்பெரிய தனியார் பங்கு நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கிற CVC கேபிட்டல் பார்ட்னர்ஸ் நிறுவனம் அவர்களுடைய பங்குகள் விவகாரத்தில் மிகப்பெரியதொரு சர்ச்சைக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும், குறிப்பாக மலேசியாவில் இருக்கக்கூடிய QSR பிராண்ட்ஸ், KFC, பிஸ்ஸா ஹட் இது போன்ற நிறுவனங்களில் 21% பங்குகளை விற்பனை செய்வதற்கான ரத்து கிடைத்திருக்கிறது, விற்பனை செய்ய முடியாத நிலை இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படி அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள், அதே போன்று இஸ்ரேலுடைய நிறுவனங்கள் சர்வதேச அளவிலே பாரிய நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் சந்தித்து வருகின்றன. அவருடைய பங்குகளை கூட விற்பனை செய்ய முடியாத இக்கட்டுக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த மாதிரி அநியாயம் செய்யக்கூடிய, பாலஸ்தீன மக்களை கொன்று குவிக்கக்கூடிய இவர்களுடைய ப்ராடக்டுகளை முடிந்தவரை புறக்கணிப்பதற்கு நாம் மறந்துவிடக்கூடாது. எதெல்லாம் நம்மளால் முடியுமோ அதை நம்ம புறக்கணித்துத்தான் ஆக வேண்டும். ஏன்னா நம்மளால் அவ்வளோதான் பண்ண முடியும். நம்ம அதையும் பண்ணாமல் அங்கே எத்தனை மக்கள் கொன்று உயிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய சுகபோகமும் என்னுடைய நான் என்கிற அந்த மமதையும், நான் இப்படித்தான் நடப்பேன் என்கிற எண்ணத்தோடும் அவர்களுடைய ப்ராடக்டுகளை இன்னும் நம்ம பயன்படுத்துவோமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த மக்களுக்கு நாம் செய்கிற அநியாயம் அது என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே சின்ன விஷயம் தானே, ஒரு ட்ரிங்க்ஸை புறக்கணிக்கிறதுல என்ன வேண்டி கிடக்குது? ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஒன்று நம்ம குடிக்காமல் விட்டுட்டோம்னா நம்ம செத்து போயிடுவோமா? மருந்தாக இருந்தால் பிரச்சனை இல்லை, தவிர்க்க முடியாத விஷயமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. தவிர்க்க முடியுமானது எது இருக்கிறதோ அவற்றை நாம் தவிர்த்து கொள்ள முடியுமா இல்லையா? அந்த ட்ரிங்க்ஸ் இல்லைன்னா இந்த ட்ரிங்க்ஸு, அந்த உணவு இல்லைன்னா இந்த உணவு என்கிற எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு மாற்று தெரிவுகள் இருக்கும்போது அதற்கு மாற்றானதை பயன்படுத்தி இவர்கள் செய்கிற அநியாயங்களுக்கு அவர்கள் நஷ்டப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும். எப்படி பாலஸ்தீன மக்கள் அவதிப்படுகிறார்களோ அதே அவதியை இவர்கள் உணர வேண்டும் என்பதற்கு நம்மால் முடிந்த ஒரு பங்களிப்பாக அவருடைய ப்ராடக்டுகளை புறக்கணிப்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அது என்னென்ன ப்ராடக்ட்டுங்கிறத இதுக்கு முன்பதாகவே பல தடவைகள் நாம் சொல்லி இருக்கிறோம். அது தொடர்பான அப்ளிகேஷன் தொடர்பான விவரங்களையும் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் என்கிற நிலையில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான செய்திகள் என்னென்று கேட்டால், ஐரோப்பிய நாடுகளில் சில நாடுகள் விரைவில் பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் வழங்க இருக்கின்றன என்கிற செய்தியை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவு கொள்கைகளுடைய தலைவர் ஜோசப் இன்றைய தினம் ரியாதிலே நடைபெற்ற உலக பொருளாதார மாநாட்டிலே
தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே நமக்கு தெரியும் ஸ்பெயின் இந்த ஐரோப்பாவினுடைய நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகாரம் கொடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளுடைய ஒன்றியத்தினுடைய அதிகாரியும் இந்த செய்தியை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். உலகத்தில் 193 நாடுகளில் ஐநாவினுடைய அங்கீகாரம் பெற்ற 193 நாடுகளில் இதுவரைக்கும் 142 நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கின்றன. எனவே அவர்கள் அங்கீகரித்திருப்ப இறுதியாக ஜமைக்காவும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருந்தது. அந்த நிலையில் மற்ற நாடுகளும் அங்கீகாரத்தை கொடுக்கும்போது ஐநா அங்கீகரிக்கிறதோ இல்லையோ அனைத்து நாடுகளும் அங்கீகரித்து விட்டால் கண்டிப்பாக அது ஒரு முடிவுக்கு வரும். இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்ப்போம். அல்லாஹ் அதற்கு அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு, குறிப்பாக மத்திய கிழக்கை இணைத்து கொண்ட ஒரு புதிய நேட்டோ படையை உருவாக்குவதற்கான முயற்சியில் அமெரிக்கா இறங்கியிருப்பதான செய்திகளும் உருவாகி இருக்கிறது, வெளியாகி இருக்கிறது. அதாவது நமக்கு தெரியும், ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போரே எதுக்காக நடக்குதுன்னு சொன்னால், உக்ரைன் நேட்டோவோட இணைவதற்கு முயற்சித்தது தான். நேட்டோவோட உக்ரைன் இணையக்கூடாது என்கிற நிபந்தனையில் தான் ரஷ்யாவிலிருந்து உக்ரைன் தனி நாடாக பிரித்து வழங்கப்பட்டது. அந்த நிபந்தனையை மீறுகிற காரணத்தினால தான் உன்னை பிரித்து அனுப்பினது, நீ தனியாக உன்னை நீயே ஆண்டு கொள்ளலாம், ஆனால் நேட்டோவோட சேரக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் நீ அதை ஒத்துக்கிட்டு போய் திரும்ப நேட்டோவோட சேர்வியாக இருந்தால் அதற்கு நான் அங்கீகரிக்க முடியாது என்றுதான் ரஷ்யாவினுடைய அதிபர் விளாதிமிர் புட்டின் தலைமையில் ரஷ்யா உக்ரைனோடு பாரிய சண்டையை நடத்தி கொண்டிருக்கிறது. உக்ரைனுடைய பல முக்கியமான நகரங்களை அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். உக்ரைன் ரஷ்யாவிலே என்ன நடக்கிறது என்பது தனியாக பேசப்பட வேண்டிய விவகாரம். இருந்தாலும் இதற்கு நேட்டோ நேரடியாக பங்கெடுக்காமல் இருக்கிறது. இந்த யுத்தத்திலே நேட்டோ பங்கெடுத்தால் அதிலே பாரிய சிக்கல்கள் ஏற்படும் என்கிற காரணத்தால் பங்கெடுக்க முடியவில்லை. இதே நேரத்தில் காசா விவகாரத்திலும் நேட்டோ நாடுகள் நேரடியாக நேட்டோவாக பங்கெடுக்க முடியல. காரணம் என்னன்னா, துருக்கி போன்ற நேட்டோவினுடைய முக்கியமான நாடுகள் காசாவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்கிற நிலையில் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலை அடிப்படையாக கொண்டு மத்திய கிழக்கிலே நேட்டோ போன்ற ஒரு இராணுவ கட்டமைப்பை உருவாக்குவதற்கு அமெரிக்கா முயற்சி செய்கிறது. அதாவது என்னன்னா, உனக்கு ஈரானோட நின்று பிடிக்க முடியலை. இதுக்கு முன்னாடி ஈரான் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தி இருந்தால் அமெரிக்கா விட்டுட்டு சும்மா இருந்திருப்பானா? உள்ள பூந்து ஈராக்குக்கு என்ன பண்ணினாங்க? இல்லாத அணு ஆயுதம் இருப்பதாக சொல்லி ஐநாவினுடைய அணு ஆயுத முகவரங்களை போய் ஆய்வு பண்ணிட்டு அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகும் அவங்க அடித்து நொறுக்கி சதாம் ஹுசைனை பிடிச்சி தூக்கில் போட்டாங்களா இல்லையா? ஆப்கானிஸ்தானை அழித்து நாசமாக்கினாங்களா இல்லையா? அந்த நிலையை ஏன் ஈரான் மீது செய்ய முடியவில்லை என்றால், ஈரானுடைய ஆயுத வளர்ச்சி, அணு ஆயுத வளர்ச்சி, ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான தொடர்புகள், வடகொரியாவினுடனான நெருக்கமெல்லாம் அதை செய்ய முடியாமல் இவர்களை தடுத்து கொண்டிருக்கிறது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரான் ரிப்பீட் கொடுப்பாங்க என்கிற காரணத்தினாலையும், ஆக்சிஸ் கண்ட்ரீஸ் அவருக்கு ஆதரவாக அவர்களுக்கு வந்து நிற்கும் என்கிற காரணத்தினாலையும் அவர்கள் நேரடியாக மோத முடியலை. ஈவன் ரெட்சியில் இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய நேரடியாக மோத முடியாமல் தானே எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு வந்தாங்க. அப்படி வந்திருக்கும் போது தற்போது அரபு நாடுகளை ஏமாற்றி இன்னொரு நேட்டோ படை மாதிரி ஒன்று உண்டாக்கிக்கிறோம், அதுதான் உங்களுக்கு ஈரான்கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்கும். ஏன்னா அவன் வந்து ஷியாக்காரனாக இருக்கிறான், நீங்களாம் சுன்னி முஸ்லீம்களாக இருக்கிறீங்க, உங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களை தவிர வேறு யார் இருக்கா என்று சொல்லி இந்த குழியை திரும்ப போட்டு விட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன ஆகும் என்று கேட்டால், அது மீண்டும் பத்தி எறிய ஆரம்பிக்கும் என்கிற காரணத்தினால அப்படி ஒரு செயல்பாடை முன்னெடுக்க நினைக்கிறார்கள். ஆனால் அது இம்முறை சாத்தியப்படுமா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. காரணம் என்னன்னா, ஏற்கனவே ஈரானும் சவுதி அரேபியாவும் சில பல விவகாரங்களில் நெருங்கிய உறவுகளை பேணுகிற நிலைக்கு வந்திருக்கிறார்கள் அரசியல் ரீதியாக. எனவே அப்படி இருக்கும்போது ஈரானை மீண்டும் பகைத்து கொள்ளுகிற நிலைக்கு சவுதி போவதற்கான வாய்ப்பு கிடையாது. சவுதி போகலன்னா மற்ற நாடுகளும் போகாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம் அதிலும் என்ன நடக்கிறது என்பதை. இதே நேரத்தில் காசாவுக்குள் உணவுகளை வழங்குவதற்காக நாங்கள் எங்களுடைய இராணுவத்தை அனுப்ப இருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு பிரித்தானியாவுடைய பிரதமர் ரிஷி சுனக் அறிவித்திருந்தார். ஏற்கனவே இந்த பிரித்தானியா தான் இந்த பாலஸ்தீன விவகாரத்தில் முழு அநியாயத்தையும் பண்ணவங்கிறது நமக்கு தெரியும். பாலஸ்தீன வரலாற்றை பார்க்கும்போது அப்படி இருக்கிற நிலையில் இந்த பாலஸ்தீனத்துக்குள்ள உணவு கொடுக்கிறதுக்காக எங்கள் ஃபோர்ஸஸ் அனுப்ப போகிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உள்ளே வந்தால் தயவுதாட்சண்யம் இல்லாமல் பிரித்தானியாவினுடைய படையை அடித்து நொறுக்குவோம் என்று இன்றைக்கு
கஸ்ஸாம் பிரிகேட் அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே இஸ்ரேலோட மோதுற எங்களுக்கு உங்கள் பட பெரிய விவகாரமே இல்லை, கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சாப்பாடு கொடுக்க போகிறேனுங்கிற பேரில் இங்கே வந்து உங்கள் ஆக்களை காப்பாற்றுற வேலையை செய்ய வராத. அதாவது இப்போ எந்திரிச்சு நிற்க முடியலைங்கிறது தெரிஞ்சிருச்சு. நெத்தன்யாகுவினுடைய படையினால இஸ்ரேல் படையால் அங்கு ஒரு தலைமுடியையும் பிடுங்க முடியாது. அடிக்கு மேல் அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான இஸ்ரேல் ராணுவம் கொன்று குவிக்கப்பட்டுடுச்சு. அப்படி இருக்கும்போது ஆயிரக்கணக்கான மெர்காவா டேங்குகள் காலி. தினம் தினம் அடிக்கு மேல அடி. இன்றைக்கு விழுந்திருக்க அடியை பின்னாடி பார்க்க இருக்கிறோம். இப்படி தினம் தினம் விழுந்துகிட்டு இருக்கும் போது எப்படியாவது நம்ம சகாக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தற்போது இந்த வழியிலேயாவது உள்ள கொஞ்சம் படை அனுப்புவோம்னு பார்க்குறாங்க. அப்படி வந்தால் உங்களுக்கும் தாக்குவோம் என்று இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதே நேரம் இன்றைக்கு மிக முக்கியமான பல தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீனத்தினுடனான சமாதான பேச்சுவார்த்தைகளை இஸ்ரேல் நடத்துவதற்கான முயற்சிகள் கெய்ரோவில் நடைபெற்று வருகிற அதே நேரம் கெய்ரோவில் ஒருபுறம் சமாதான பேச்சுக்கள் நடக்கும்போது கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு வழமைக்கு மாறாக லெபனானில் இருந்து பாரிய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஒருபுறம் சமாதான பேச்சுக்கள் நடக்கும்போது இந்த தாக்குதலை இன்றைக்கு இஸ்ரேல் எதிர்பார்க்கவே இல்லை என்கிறார்கள் பல ஆய்வாளர்கள். ஏன்னா ஹமாஸ் பொதுவாக காசாவுக்குள்ளே இருந்து தான் அட்டாக் பண்ணுவாங்க என்கிற நிலையில் எங்கே இருந்தெல்லாம் அட்டாக் நடக்கலாம்ங்கிறத கவனித்து அவங்களும் ஒரு ப்ரிப்பரேஷனில் இருப்பாங்க என்கிற நிலையில் இன்றைக்கு ப்ரிப்பேர் ஆகவே முடியாத வகையில் தெற்கு லெபனானில் இருந்து, அதாவது சவுத் லெபனானில் இருந்து கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு ஏவுகணை தாக்குதல் சரமாரியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வீடியோக்கள் விரைவில் வெளிவரும் என்று கஸ்ஸாம் பிரிகேட் அறிவித்திருக்கிறது. அது பற்றிய செய்திகளை இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்ரேலுடைய 769வது கிழக்கு படையினுடைய தலைமையகமாக இருக்கிற ஜிபோர் கேம்ப் மீதுதான் இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். ஒரு படையணியினுடைய தலைமையகம் மீதே சரமாரியான தாக்குதல். இந்த தலைமையகம் காசாவுக்குள்ள, இப்ப காசாவுக்குள்ள இருக்கிறாங்களா இல்லை இஸ்ரேலுடைய ஃபோர்ஸஸ், அவங்க காசாவுக்குள்ள அமைத்து வைத்திருக்கக்கூடிய கேம்ப் மேல காசாவுக்குள்ளே இருந்து அட்டாக் பண்ணாமல் அங்கேருந்து அட்டாக் பண்ணுவான்னு சொல்லி அவன் ப்ரிப்பரேஷனில் இருப்பான். ஆனால் காசாவுக்குள்ளே இருந்து அட்டாக் பண்ணாமல் நேரடியாக சவுத் லெபனானில் இருந்து நேரடியாகவே காசாவுக்குள் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தலைமையகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அங்கே அயன் டோமும் கிடையாது, ஒரு டோமும் கிடையாது. அடித்தது தான், வந்து விழுந்தா போ. அதில் எத்தனை பேர் செத்தான், என்ன அழிவுங்கிறதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் காலை ஆகும்போது தெரிய வந்துடும். அப்பொழுது நாம் உங்களுக்கு அதை கொண்டு வந்து சேர்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த கேம்ப் மீது ஏவுகணை தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்கிறது, குண்டு வீச்சுக்களும் நடத்தப்பட்டிருக்கிறது. கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு அதை தாண்டி நெட்சாரிம் என்கிற இஸ்ரேலுடைய படைகள் இருக்கக்கூடிய இன்னொரு படை முகாம் மீது கடுமையான தாக்குதலை, குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள், தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. எனவே யாரும் எதிர்பார்க்காத ஒரு தாக்குதலாக இருக்கிறது. இந்த தாக்குதல் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தியும் ஆய்வாளர்களால் கவனிக்கப்படுகிறது. என்னன்னு கேட்டால், அதாவது நாங்கள் உங்களோட சமாதான பேச்சுவார்த்தைக்கு வர ரெடி இல்லை, வர்றதா இருந்தால் மொத்தமாக எங்கள் ஊரை விட்டு வெளியே போ, எங்களுக்கு சுதந்திரத்தை தந்துட்டு போ, இல்லாமல் இந்த 40 நாள் பேச்சுவார்த்தை, 6 வீக்குக்கு பேச்சுவார்த்தை, சமாதானம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கள் ஆக்களுக்கு அடித்து கொள்வது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது என்பதை சொல்லாமல் சொல்லி இருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேட். அதனால தான் பேச்சுவார்த்தை நடக்கும் போதே சரமாரியான தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற நிலையில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக யமன்ல இருந்து செயல்படக்கூடிய ஹூதிகள் இன்றைக்கு கடுமையான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். சவுதி அரேபியாவை நோக்கி செங்கடல் வழியாக ஜிபூத்தியில் இருந்து, அதாவது இங்க இருக்கு ஜிபூத்தி, இதுதான் செங்கடல் பகுதி, இதுதான் இங்க இருக்குது யமன், இதுதான் யமனுடைய பகுதிகள், யமனுடைய தலைநகர் சனா இங்கே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு ஜிபூத்தியில் இருந்து சவுதி அரேபியாவை நோக்கி, சவுதி அரேபியா இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருந்து அபுஹா ஆரம்பிக்கிறது, அதாவது யமனுடைய முடிவில் இருந்து சவுதி அரேபியா ஆரம்பிக்கும். இதெல்லாம் சவுதி அரேபியாவினுடைய பகுதிகளாக இருக்கிறது. இப்படி இருக்கும்போது இங்கே சவுதி அரேபியாவினுடைய பகுதியில் அபுஹா இருக்குது, மக்கா, ஜித்தா எல்லாம் இருக்கிறது. இன்றைக்கு ஜிபூத்தியிலிருந்து ஜித்தாவை நோக்கி, இங்கே இருக்கக்கூடிய ஜித்தாவை நோக்கி போன கப்பல் மீது தான்
சனாவில் இருந்து யமனில் இருந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஏன் சவுதிக்கு போன கப்பலுக்கு தாக்குதல் நடத்தினாங்கன்னா, இவர்கள் ஜிபூத்தியிலிருந்து சவுதிக்கு போனாலும் இந்த கப்பலுடைய ஓனர்ஷிப் ஈஜிப்ட், அதாவது இஸ்ரேலுக்கு சொந்தமானது என்கிற நிலையில் இஸ்ரேலோடு சம்பந்தப்பட்ட கப்பல் என்கிற காரணத்தினால் அந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். கப்பலுக்கு சேதம் ஏற்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அது எந்த மாதிரியான சேதம் என்கிற செய்திகள் காலையில் வெளிவரும்போது தான் தெரிய வரும். ஆனால் கப்பல் சேதமடைந்திருக்கிறது. ஆனாலும் கப்பல் பயணித்துக் கொண்டிருக்கிறது, சேதத்தோடு பற்றி எரிகிறதோடே பயணித்துக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஜித்தாவை நோக்கி போன கப்பல் மீது அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள். இதில் 2 எச்சரிக்கை இருக்கிறது. ஒன்று இஸ்ரேலுக்கான எச்சரிக்கை, இரண்டாவது சவுதி அரேபியாவுக்கான எச்சரிக்கை என்பதையும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு செங்கடல்ல ஹூதிகள் நடத்திய தாக்குதலில் 5 ட்ரோன்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிற செய்தியையும் அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்களுடைய இலக்குகளை நாங்கள் தாக்கி இருக்கிறோம் என்று இஸ்ரேலிய இராணுவமும் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் மிக முக்கியமான வீடியோக்கள் 2 வெளியாகி இருக்கிறது. அந்த முக்கியமான வீடியோக்களில் ஒரு வீடியோ தான் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ. அதாவது இந்த வீடியோவில் ஹூதிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் அவங்க என்ன காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், யமனுடைய ஹூதிகள் படையை அவர்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். பங்கர்களுக்குள்ள அவங்க பயிற்சி எடுக்கிற காட்சிகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்களும் அதாவது ஹமாஸ் கஸ்ஸாம் பிரிகேட் மாதிரி பங்கர் எல்லாம் வச்சிருக்காங்க போல தெரியுது. அந்த பங்கர்களுக்குள்ள எப்படி செயல்படுகிறாங்கிறதையெல்லாம் அவங்க காட்டியிருக்கிறாங்க. இந்த ஆயுதங்களோடு நம்ம இதில் காட்சிப்படுத்த முடியாது. ஆனால் அந்த பங்கர்களுக்குள்ள அவங்க பயிற்சி எடுக்கிற காட்சிகள் வெளியாக இருக்குது பாருங்க. யமனில் இருக்கக்கூடிய பங்கர்கள் இது. அதில் அவங்க பயிற்சி எடுக்கிறாங்க. இந்த பயிற்சி எதுக்காக எடுக்கப்படுகிறது என்பதையும் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. என்னன்னா, இந்த பயிற்சிகள் பங்கர்களுக்குள்ள எப்படி செயல்படுவது, ஏன்னா பங்கர்களுக்குள்ள செயல்படுகிற அந்த யுக்திகள், அந்த பயிற்சிகள் கஸ்ஸாம் பிரிகேடுக்கு காசாவில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற மாதிரி இவர்களுக்கு முழுமையாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த தேவை இவங்களுக்கு இருக்கல. ஆனால் தற்போது அந்த பயிற்சி அவர்கள் எடுத்துக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பங்கர்களுக்குள்ள ஹூதிகளுடைய படைகள் வருவது, அதற்குரிய பயிற்சிகள் எடுப்பதெல்லாம் இங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது. காட்சிப்படுத்தப்பட்டுவிட்டு பின்னால் காட்சிப்படுத்தக்கூடிய அவங்க பயிற்சி எடுக்கிறத காட்டுறாங்க. என்ன பயிற்சி எடுக்கிறாங்கன்னா, அதாவது கஸ்ஸாம் பிரிகேடு எப்படியெல்லாம் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்துகிறாங்களோ அதாவது இந்த செவர் காட்டப்படுகிறது. இந்த சிவர் காசாவில் கட்டப்பட்டிருக்கிற கூடிய செவரை உருவகப்படுத்தி இருக்கிறார்கள். இதில் பாருங்க, இஸ்ரேலுடைய அந்த லோகோ பொறிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு செவரைத்தான் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இஸ்ரேல் கட்டி வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு செவரை காட்டி அந்த செவரை அடிச்சு நொறுக்கிற மாதிரியான வீடியோக்களை தான் அவங்க உருவகப்படுத்தியிருக்காங்க. இது உருவகப்படுத்தப்பட்ட ஒரு வீடியோ தான், நெஜ வீடியோ கிடையாது. அவங்க பயிற்சி எடுக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்திருக்கிறாங்க. இப்படித்தான் தாக்குதல் நடத்துவோம் என்கிற செய்திகளை எல்லாம் அவங்க போட்டிருக்கிறாங்க. இதில் போட்டுட்டு கடைசி விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த காட்சியை முழுமையாக காட்டிட்டு ஹூதிகளுடைய தலைவர் பேசக்கூடிய ஒரு ஆடியோவும் செய்தியும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், காசாவினுடைய மக்களை நோக்கி, காசாவில் சுதந்திரத்திற்காக போராடுகிறவர்களை நோக்கி ஒரு செய்தி அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது, நீங்கள் தனியாக இல்லை, உங்களை நாங்கள் தனித்து விட மாட்டோம். யூ ஆர் நாட் அலோன், நீங்கள் தனியாக இல்லை என்கிற செய்தியை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதிலிருந்து நமக்கு தெரியும், ஏற்கனவே பலமுறை அதாவது ஹூதிகள் சொன்ன ஒரு செய்தி தான், நாங்கள் காசாவுக்குள் நுழைவோம், இஸ்ரேலுக்கு எதிராக எங்களுடைய தாக்குதலை ஆரம்பிப்போம் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். ஆனால் காசாவில் இருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேடை பொறுத்தவரையில், ஹமாஸை பொறுத்தவரையில் அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து யாரையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இது எங்கள் மண்ணுக்கான போராட்டம், எனவே அதை நாங்கள் நிகழ்த்துவோம், நாங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வோம் என்று இருக்கிறார்கள். மற்றவங்கள்லாம் அந்தந்த இடத்துல நின்று இஸ்ரேலுக்கு எதிராக அவங்களால முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை ஹமாஸை ஆதரிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் யாரையும் இணைத்து கொள்ள மாட்டார்கள் என்கிற ஒரு விதியை மிக கடினமாக பின்பற்றக்கூடியவர்கள். அதனால தான் ஹமாஸையோ பாலஸ்தீனத்தில் போராடுகிற குழுக்களையோ தீவிரவாத பட்டியலில் அமெரிக்கா, பிரித்தானியா உள்ளிட்ட சில நாடுகளை தவிர வேறு யாராலும் சேர்க்கவும் முடியாமல் இருக்கிறது. ஏன்னா அவர்கள் தீவிரவாதிகள் அல்ல, அவர்கள் சுதந்திர போராளிகள் என்கிற காரணத்தினால். ஆனால் தற்போது அவர்களை மீறி நாங்கள் காசாவுக்காக உள்ளே நுழையப் போகிறோம் என்கிற செய்தியைத்தான் இந்த வீடியோவினூடாக தற்போது ஹூதிகள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் காசாவுக்குள் நுழைவதற்கான பயிற்சிகளை எடுத்து முடித்திருக்கிறார்கள் என்பதையும் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. அதே போன்று இன்னொரு முக்கியமான வீடியோ வெளியாகி இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், சர்ர
மாதிரியான ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்துகிறது ஹெஸ்புல்லாக்கள். இதில் நீங்கள் பார்க்கலாம், மழை பெய்கிற மாதிரியான ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது நிறுத்தாமல் ஏவுகணை தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். கடுமையான ஏவுகணை தாக்குதல்கள் கிட்டத்தட்ட 2 நிமிடங்களுக்கு மேலாக ஓடக்கூடிய ஒரு வீடியோ இங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம். மாறிய 2 பகுதிகளாலும் தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகள் இதிலே பதிவாகி இருக்கிறது. மொத்தமாக நமக்கு இதில் போட முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இதிலே அங்கே என்ன விபரீதம் நடக்கிறது என்கிற காட்சிகளும் காட்டப்பட்டிருக்கிறது. தாக்குதல் நடத்தப்பட்ட ஏவுகணையினால் இஸ்ரேலுக்குள் என்ன விதமான தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் அவர்கள் அந்த வீடியோவில் இணைத்திருக்கிறார்கள். இந்த வீடியோக்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம், அது அரபியாவினுடைய ஜதீத் அரபு பக்கங்களில் நீங்கள் போய் பார்க்க முடியும். இதில் நமக்கு முழுமையாக வெளியிட முடியாது. சில பகுதிகளை மறைத்துத்தான் வெளியிட வேண்டியிருக்கிறது. இல்லாவிட்டால் நம்முடைய வீடியோவுக்கு அது பாதிப்பாக அமைந்துவிடும். எனவே அந்த மக்களுக்கு அவர்களுடைய வெற்றிக்காக நாம் இறைவனிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். பாலஸ்தீனம் ஜெயிக்க வேண்டும். பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும். பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக சந்தோஷமானவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் நம் அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பு. எனவே அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். அதே நேரத்தில் ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கிற அதே நேரம் சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் என்கிற இலங்கை அரசாங்கத்தினுடைய நிதியத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். அந்த மக்களுக்கு அது சரியாக போய் சேரும் என்பதை நாம் முன்னரே தெளிவுபடுத்தி இருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்கு முடியுமான உதவிகளையும் செய்ய தவறாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு மேலதிகமாக என்ன செய்திகள் எல்லாம் வருகிறதோ அவற்றையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சகோதரர்கள் ரஸ்மின் MISC என்கிற நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோக்கள் உடனடியாக வந்து சேர்ந்துவிடும். இதே நேரத்தில் நம்முடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்க் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. டெலிகிராம் பயன்படுத்தக்கூடிய சகோதரர்கள் அதனூடாக இணைந்து கொண்டால் நம்முடைய செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைத்துவிடும். நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் இணையாதவங்களும் கீழே இருக்கக்கூடிய நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் தாராளமாக இணைந்து கொள்ள முடியும். நம்முடைய செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் கண்டுகொள்ள முடியும், பார்த்து கொள்ள முடியும். எனவே நம் அனைவருடைய எண்ணங்களையும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய மக்களாக தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதிகள் ஒழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய அரச பயங்கரவாதம் இல்லாமலாக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணங்களோடு பிரார்த்தனைகளோடு விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.